தாராபுரத்தில் தொடர் குற்ற செயல்கள். பள்ளி தாளாளர் போலீசார் மீது நடவடிக்கை கோரி மனித உரிமை அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் பீப்பிள் வாட்ச் மனித உரிமை காப்பாளர் அமைப்பின் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஆலோசனைக் கூட்டம் பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்றது. இதில் கடந்த ஆண்டு கூலிப்படையினரால் கொலை செய்யப்பட்ட உயர்நீதிமன்ற வழக்கறிஞரும் மாற்றுத்திறனாளிகள் உரிமை ஆர்வலருமான எல். முருகானந்தத்தின் 1ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு நடைபெற்றது. இதில் பல்வேறு அமைப்பின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். கூட்டத்துக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மனித உரிமை காப்பாளர் அமைப்பின் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஆசீர்வாதம், வழக்கறிஞர் முருகானந்தம் கடந்த ஆண்டு ஜூலை 28ஆம் தேதி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக முக்கிய குற்றவாளிகள் சிறையில் இருந்தாலும் அவர்களுக்கு ஆதரவாக செயல்படுவோர் குறித்து முழுமையான விசாரணை நடைபெற வேண்டும் என்றார். மேலும் முருகானந்தத்தின் நினைவு நாளை முன்னிட்டு சமூகத்தில் தொடர் வன்முறை மற்றும் கூலிப்படை கலாச்சாரத்துக்கு எதிராக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தமிழகம் முழுவதும் இருந்து சமூக அமைப்புகளின் நிர்வாகிகள் பங்கேற்கும் நினைவஞ்சலி நிகழ்ச்சி நடத்த திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தார். தாராபுரம் அமைதியான நகரமாக இருந்த நிலையில் அண்மை காலங்களில் நிகழும் குற்ற செயல்கள் மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் தெரிவித்தார். எனவே அரசு இதனை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தார். மேலும் அவர் பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டார். முயற்சியை செய்தார். இப்போ சிகிச்சைக்காக மேல் சிகிச்சைக்காக தீவிர சிகிச்சை பிரிவில் தங்கவேல் என்பவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். ஒவ்வொரு முறையும் ஜூலை மாதத்தை கொலை செய்வதற்கான ஒரு மாதமாக தேன்மலர் மெட்ரிக் பள்ளியினுடைய தாளாளர் திட்டமிட்டு தொடர்ந்து தாராபுரத்தில் கொலை முயற்சியை தொடர்ந்து செய்து வருகிறார். குறிப்பாக இந்த கொலை திட்டம் என்பது அவர் பாளையங்கோட்டை சிறையில் 1 வருஷமாக உள்ளே இருக்கிறாரு. பெயில் எதுவும் கிடைக்காம உள்ளே இருந்துக்கிட்டு இருக்கிறாரு. சிறைக்குள்ளேருந்து திட்டமிடுறார். அங்கே இருக்கக்கூடிய ஒரு திருநெல்வேலியை சேர்ந்த அவரும் காவல்துறையில் பணியாற்றிய ஒரு முக்கியமான குற்றவாளியினுடைய ஆலோசனையின் கீழ் சிறைக்குள்ளிருந்து திட்டமிடுகிறார். சிறைக்குள்ளிருந்து A1 தண்டபாணியும் அவரது மகன் A2 வழக்கறிஞர் கார்த்திகேயனும் பாளையங்கோட்டை சிறைக்குள்ளிருந்து கொலை செய்ய திட்டமிடுகிறார்கள். சிறைக்கு வெளியே தாராபுரத்திலிருந்து A16 கார்த்திகேயனுடைய மனைவி ஹேமாவும் சரஸ்வதி மற்றும் பலரும் இங்கிருந்து பணம் அனுப்புவது, கூலிப்படைக்கு பணம் அனுப்புவது போன்ற இப்படி ஒரு சதி திட்டத்தை செய்கிறார்கள். கேரளாவிலிருந்து கூலிப்படையை கொண்டு இந்த கொலையை நடத்தியுள்ளார்கள். நாங்கள் இந்த கொலையின் மீது இன்னொரு சந்தேகத்தையும் வைக்கிறோம். முருகானந்தம் கொலை செய்யப்பட்ட போது இங்கே டிஎஸ்பியாக இருந்த சுரேஷ் டிஎஸ்பி இந்த சதி திட்டத்திற்குள் இருக்கிறார், இந்த கொலை திட்டத்திற்குள் அவர் இருக்கிறார் என்கிற சந்தேகம் எங்களுக்கு வலுவாக இருக்கிறது. விஷயம் இதில் தொடர்ந்து தாராபுரத்தில் கொலை செய்து வரக்கூடிய தண்டபாணி என்பவர் தேன்மலர் மெட்ரிக் பள்ளியினுடைய தாளாளர். அந்த பள்ளியிலிருந்து வரக்கூடிய பணத்தை வைத்து தான் தொடர்ந்து கொலை செய்கிறார். எனவே தமிழக முதல்வர் அவர்கள் அந்த பள்ளியை கைப்பற்றி அரசு நடத்துவதற்கு வழிநடத்த வேண்டும் என்கிறதை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த கொலைக்கான மிக முக்கியமான காரணம் என்கிறது தமிழ்நாட்டில் சாட்சி சொல்பவர்கள் பாதுகாப்பாக இருந்து சொல்லக்கூடிய 4 நீதிமன்றங்களில் ஒன்று தருமபுரியில் இருக்கிறது. உயர்நீதிமன்றம் அந்த நீதிமன்றத்தில் விசாரணை நடத்த வேண்டும் என்று உத்தரவிட்ட நிலையில் அவர் பல முயற்சிகளை செய்தார். குறிப்பாக முன்னாடி தாராபுரத்தில் டிஎஸ்பியாக வேலை செய்த சுரேஷ்குமார் என்பவர் மூலமாக முருகானந்தம் கொலை சம்பவத்தில் தப்பி உயிர் காத்து ஓடிய சம்பவ சாட்சி ஒருவருக்கு தொடர்பு கொண்டு 5 கோடி ரூபாய் பணம் வாங்கி தருகிறேன், சாட்சி சொல்லாதே என அந்த டிஎஸ்பியை நேரடியாக தலையிட்ட வாய்ஸ் ரெக்கார்டு எங்ககிட்ட இருக்குது. அது விரைவில் நாங்கள் புகார் அவர் மேலே கொடுப்போம். அப்போ 5 கோடி ரூபாய் பேரம் பேசிய டிஎஸ்பி பல கோடி ரூபாய் அந்த கொலை வழக்கில் வாங்கி சம்பாரிச்சிருக்கிறாரு. அவரை விசாரணைக்கு உட்படுத்தணும். அவருடைய சொத்தை சோதனை செய்து அதை வெளியிடணும். அவருக்கு எவ்வளோ சொத்து இருக்குன்னு. இப்படி இல்லீகலாக சம்பாரித்து பல கோடி ரூபா வச்சுருக்கிறார். அந்த கொலைக்கு அவர் காரணமாக இருக்கிறாரு. அவர் சதியில் அவர் இருக்கிறாருங்கிற சந்தேகம் இருக்கிறது. விட்னஸை கலைக்க முயற்சி எடுத்திருக்கிறாருங்கிற ஆதாரம் எங்ககிட்ட இருக்குங்கிற விஷயத்தையும் நாங்கள் இந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பில் பதிவு செய்கிறோம். இந்த சூழ்நிலையில் தான் ஒவ்வொரு விட்னஸையும் பாதிப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி தான் கேரளாவிலிருந்து இந்த கொலை முயற்சியை ஈடுபட்டிருக்கிறாங்க. கொலை முயற்சி செய்த பின்பு கொலையாளிகள் அவங்க பயணம் செய்து வந்த காரை எரிச்சிருக்கிறாங்க.
பெங்களூரில் போய் அவங்க வந்து ஒளிஞ்சிருக்கிறாங்க. போலீஸ் அவர்களை தேடி கைது செய்திருப்பதங்களால் உறுதி செய்ய முடியவில்லை. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா 3 நாட்களாக கொலையாளிகள் தாராபுரத்தில் தான் தங்கியிருக்கிறாங்க. அப்போ தாராபுரத்திலிருந்து உளவுத்துறை காவல்துறை என்ன செய்தது என்கிற கேள்வி எங்களுக்கு எழும்புகிறது. எனவே இப்போ இருக்கக்கூடிய தாராபுரத்தில் இங்கே இருக்கக்கூடிய இப்போ செயலாற்றக்கூடிய டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. முருகானந்தம் கொலை வழக்கின் போது அன்னைக்கு டிஎஸ்பியாக இன்ஸ்பெக்டராக இருந்தவங்க குற்றவாளிகளை வரவேற்று பிரியாணி சாப்பாடு கொடுத்தாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் என்ன செய்கிறாருன்னா தங்கவேலை வெட்டி உயிர் பாதுகாப்பதற்காக ஒரு தெருவில் வந்த ஒரு தம்பி 2 வீலரில் அவரை காப்பாற்றி டிஎஸ்பி அலுவலகத்துக்கு கொண்டு வர்றாரு. டிஎஸ்பி அலுவலகத்திலேருந்து அவரை விரட்டி இருக்கிறாங்க. இங்கே வராத நேரம் வந்து நீ ஆஸ்பத்திரிக்கு ஓடுன்னு சொல்லி டிஎஸ்பி அலுவலகத்தில் வாகனம் இருக்குது. டிஎஸ்பி அலுவலகத்திலேருந்து ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி அவரை விரைவாக அங்கே ஆஸ்பத்திரியில் போய் சேர்த்துருக்கலாம். இதை எந்த வேலையும் தாராபுரம் டிஎஸ்பி செய்யலை. இது வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். இது ஒரு மோசமான நடவடிக்கை. காவல்துறைக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய இழுக்காக நாங்கள் கருதுகிறோம். எனவே தாராபுரத்தில் இருக்கக்கூடிய டிஎஸ்பியையும் அங்கே பணியாற்றக்கூடியவர்களையும் விசாரணைக்கு உட்படுத்தணும். கொலை சம்பவம் முழுவதும் வீடியோவில் பதிவாகி உள்ளது. எப்படி கொலை செஞ்சால் ஒரே ஒரு நபர் தான் வந்து கொலையை செய்கிறான். முதல்ல முதுகில் வெட்டி கீழே சாய்க்கிறான், அதுக்கப்புறம் தலையில் வெட்டுறான். இது எல்லாமே வீடியோ பதிவில் இருக்குது. ஆனாலும் அதில் எல்லாருடைய பேரும் பதிவு இருக்குது. இந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட புகார் கொடுக்கும்போது அதை தவிர்க்கக்கூடிய முயற்சியை தாராபுரம் இன்ஸ்பெக்டர் செய்கிறாரு. அப்போ இப்போ நடந்த இந்த சம்பவத்திலையும் உள்ளூர் போலீஸார் மீது நாங்கள் சந்தேகப்படுகிறோம். எனவே உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய வடக்கு மண்டல காவல்துறை தலைவர், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் போன்றவர்கள் நேர்மையாக இதில் தலையிட்டதுனால தான் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடிஞ்சது. யார் குற்றத்துக்கு பின்னாடி இருக்கிறாங்கங்கிற விஷயமும் வெளியில் வந்திருக்குது. இன்னும் முழுமையாக வெளியில் வரணும். அது மட்டும் இல்லை, தாராபுரம் ஒரு அமைதியான நகரம். பல மக்கள், பல சமூக மக்கள், பல பண்பாடுகளை கலாச்சாரங்களை கொண்ட மக்கள் வாழக்கூடிய ஒரு அமைதியான ஒரு நகரம். திருப்பூரை ஒட்டி இருக்கக்கூடிய வளர்ந்து வரக்கூடிய இந்த நகரத்தில் கல்வி தண்டபாணி என்பவர். எனவே இந்த தாராபுரத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு இருக்கிறது. அவர்கள் முழுமையாக இதை பாதுகாப்பதற்கான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம். நன்றி. வருகிற ஜூலை 2ஆம் தேதி ஆகஸ்ட் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை மனித உரிமை காப்பாளர் வழக்கறிஞர் முருகானந்தம் அவர்களுக்கு 1ஆம் ஆண்டு வீரவணக்க நாளை அனுசரிப்பதாக நாங்கள் அறிவித்துள்ளோம். தாராபுரம் அண்ணா சிலை சார். அவங்க போலீஸு கொஞ்சம் பொறுங்கிறாங்க. என்கிட்ட இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பார்க்கணுன்னா நான் காட்டுறேன். கொஞ்சம் வெளியில் கொடுக்காதீங்கன்னு மேலே இருந்து நம்மளை கேட்குறாங்க. இல்லை, புரியுது எனக்கு எல்லா தகவலும் புரியுது ஐயா, சரிங்கய்யா. கொஞ்சம் பொறுங்க. கொஞ்ச நாளைக்கு, ஒரு 2 நாளைக்கு, ஒரு